குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன ஹிலாரியஸ் வீடியோ கிளிப்பு. ஒரு ஆளுக்கு ஒரு டவுட் வருது. இந்த பொண்ணுங்கள்லாம் லவ்வராக இருக்கிறச்சா நல்லா இருக்காங்க. லவ்வராக இருந்தாலும் இல்லை வேறு தங்கச்சியாக இருந்தாலும் பொண்ணுங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க, நல்லவங்க. ஆனால் இதே பொண்ணுங்க தானே பிறகு ஒருத்தருக்கு பொண்டாட்டியாக போவாங்க. அந்த நல்லா இருந்த பொண்ணு பொண்டாட்டியாக போனதுக்கப்புறம் ஏன் கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட டவுட்டு. அந்த டவுட்டு யாருக்கிட்ட கேட்கணும்? அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது இல்லையா? அவர் நேராக இவங்ககிட்ட கேட்டாங்க, தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டாங்க, சாதுவக்கிட்ட கேட்டாங்க, எல்டர்லி பீப்புள்கிட்ட கேட்டாங்க, இந்த ஹியூமன் ரிலேஷன்ஸில் எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கக்கிட்டலாம் கேட்டாங்க. அந்த டவுட்டுக்கு அவங்க யாருமே சமாதானம் சொல்ல முடியல. அவர் என்ன நினச்சார், இந்த பெண்ணு படித்தார் இல்லையா, அந்த கடவுள்கிட்டே போய் கேட்கலாம். ஏன் சாமி இப்படி ஆகிடுது? பெண்ணாக இருக்கிறச்ச நல்லா இருக்காங்க, பொண்டாட்டி ஆனால் ஏன் அப்படி படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒருத்தர் போய் கடவுள்கிட்ட. அதுக்கு கடவுள் பிரத்யட்சமாகி கடவுள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போமா? கேளுங்க. சாமி, பொண்ணுங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க, ஆனால் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் மட்டும் ஆம்பளைங்களை கொடுமைப்படுத்துறாங்க. ஏன் சாமி? டேய், நான் பொண்ணுங்களை தான் படைச்சேன், நீங்கள் தான் பொண்டாட்டியாக ஆக்கிக்கிட்டீங்க. அப்போ அனுபவிங்கடா. அனுபவி ராஜா அனுபவி. என்ன பதில் கொடுத்தாரு? அவருக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குல்ல, அவருக்கு தெரியும் அந்த கஷ்டம் எப்படி கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி. அதனால தான் அவர் நைஸாக, நான் பொண்ணுங்க தாப்பா படித்தேன், அவங்க பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும் நல்லதாக இருப்பாங்க, நல்லா இருந்தாங்க, நீங்கள்லாம் பாராட்டுறீங்க. அந்த பொண்டாட்டி ஆக்கினதே நீங்கள் தான் ஆக்கிட்டீங்க. பொண்டாட்டி நீங்கள் ஆக்கிட்டீங்க, நான் ஆகலை. அதனால் அது உங்கள் சாய்ஸ். பொண்ணு பொண்டாட்டியாக பண்ணிக்கிறது உங்கள் சாய்ஸ். ஸோ உங்கள் சாய்ஸ்க்கு, உங்கள் கர்மாக்கு நீங்கள் தான் அதை அனுபவிக்கணும் இல்லையா? நல்லதோ கெட்டதோ, யூ ஷுட் ஃபேஸ் இட். இஃப் தெர் இஸ் அ சஃபரிங், யூ என்டியூர் த சஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டும்முன்னு மாயமாகி போயிட்டார். எப்படி இருக்குது இது? நமக்கு எல்லாமே டே டு டே நடக்கிறது தானே. ஆனால் இதுக்கு ஒரு முடிவு வந்ததா? பாலச்சந்தர் சினிமா மாதிரி. தேங்க்யூ. பார்த்துட்டு கையை வீசிக்கிட்டு போயிடாதங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்களேன் ப்ளீஸ். பண்ணுறங்கில்ல? மறக்காமல் கைண்ட் ஹார்ட்டு இருக்கவங்கெல்லாம் ப்ளீஸ் like, share and subscribe the channel and extend your support. Give us a little hope and motivation. Thank you. God bless you all. Good night.